ஹாய் பசங்களா, எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பசங்களா இன்னைக்கு இந்த சிவனுக்கும் அந்த பூசாரிக்கும் பாம்பு கடிச்சிருச்சு. எப்படி அந்த பாம்பு கடிச்சதெல்லாம் குணப்படுத்துறாங்கன்னு பாக்கலாமா? கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கிற வேடப்பட்டிங்கிற கிராமத்துல அந்த நாகம்மா கோயில்ல எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹாய் பசங்களா, நம்ம ஊருக்கு எதுவுமே நல்லதே நடக்க மாட்டேங்குது. இனிமேல் நம்ம நாகம்மா கோயிலே இருக்கலாம். சரியா? இது யார் ஒருத்தர் புதுசா இருக்கா? ஏய் கார்த்தி, நான் தாண்டா அந்த இருளரிக்கோட தங்கச்சி. நான் இனிமேல் திருந்திட்டு இனிமேல் உங்க கூடவே இருப்பேன்டா. எந்த தப்புமே பண்ண மாட்டேன். என்னது நீயே ஒரு பேயாச்சே, உன்னை எப்படி நம்புறது? இல்லடா கார்த்தி, நான் உண்மையுமே திருந்திட்டேன். ஓ அப்படியா? சரி சரி, வா வா. பார்த்தா சிவன் திடீர்னு ஓடியாந்தாரு. பசங்களா எனக்கு ஏதோ பாம்பு கடிச்சிருச்சு. என்ன பாம்புன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி அந்த பாம்பு இந்த ஊர்லயே நான் பார்க்கல. ஐயோ, என்னடா இது? சூப்பர்மேனுக்கே பாம்பு கடிச்சிச்சு. இப்ப என்னடா பண்றது? சூப்பர்மேன் எங்களை காப்பாத்து. நீங்க உங்களுக்கே பாம்பு கடிச்சு நாங்க என்ன பண்றது? என்ன பாம்புன்னு சொன்னீங்கன்னா தான் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வர முடியும். ஐயோ, சூப்பர்மேனுக்கே பாம்பு கடிச்சிருச்சோ. சீக்கிரம் அந்த வைத்தியரை வர சொல்லுங்க. அந்த வைத்தியர் வந்து பார்த்தாரு. சிவபெருமானுக்கு பாம்பு கடிச்சிருக்கிறத பார்த்தா இந்த பாம்பை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயுமே பார்த்தது இல்லையே. என்னது பாம்பு கடி? எந்த பாம்புக்கும் இல்லாத ஒரு விஷம் இந்த பாம்புக்கு இருக்கு. என்ன நடக்குதுன்னு தெரியல. பசங்களா எனக்கு இன்னும் ஒண்ணுமே தெரியல. இருந்தாலும் நான் சொல்ற வைத்தியர்கிட்ட போய் சீக்கிரம் அந்த இலைய புடுங்கிட்டு வாங்க. அந்த இலை யானைமலை பக்கத்துல இருக்கிற ஒரு கூரை வீட்டு பக்கத்துல தான் இருக்கு. சீக்கிரம் போங்க. என்ன சொல்றீங்க வைத்தியர் ஐயா? எங்க இருந்து எவ்வளவு தூரம் போகணும் சொல்லுங்க. தம்பி, இங்க இருந்து 4 கிலோமீட்டர் நடந்து போனீங்கன்னா யானை மரம் வரும். அங்க இருந்து நடந்து போனீங்கன்னா பக்கத்துலயே மலை உச்சியில அந்த வீடுகள் இருக்கும். அங்கதான் அந்த வைத்தியர் இருக்காரு. வாங்கிட்டு வா. ஓகே ஓகே, இருங்க நாங்க போயிட்டு வரோம். அந்த பையன் ரொம்ப தூரம் நடந்து போய் அந்த வைத்தியர் வீட்டுக்கு போய் நடந்தது எல்லாத்தையும் சொன்னான். அந்த வைத்தியர் அங்க இருந்து கிளம்பி அந்த மலை உச்சியில போய் அந்த பாம்பு தலையை பொறிச்சிட்டு வந்து அரைச்சாரு. வைத்தியரே சீக்கிரம் கொடுங்க, சிவபெருமான் பாம்பு கடிச்சிச்சு. வைத்தியர் இந்த பாம்பு தலையை அரைச்சு கொடுத்தாரு. அதை வாங்கி கொண்டுட்டு வந்தான். அதை வாங்கி கொண்டு அந்த சிவபெருமான் மேல விட்டான். இனிமேல் நமக்கு ஒண்ணுமே ஆகாதுன்னு நினைக்கிறேன். சிவபெருமான் அந்த மருந்து தலையை விட்டுட்டா ஒரு பிரச்சனை இல்ல. சிவபெருமானுக்கு மருந்து கொடுத்தாச்சு. சிவபெருமானை எந்திரிங்க. இனிமேல் உங்களுக்கு குணமாயிரும் நினைக்கிறேன். எந்திரிங்க. இந்த விஷமுறி மருந்து வேலை செய்யல. மாறா என்னை தாக்கிடுச்சு அந்த விஷம் அப்படின்னு தம்முன்னு விழுந்துட்டாரு. ஐயோ, காப்பாத்த அந்த வைத்தியருக்கு விழுந்துட்டாரா? ஆத்தாடி ஆத்தா, இது என்னடா பாம்பு விஷம்? நமக்கு ஒண்ணுமே தெரியலையே. இருங்க, உங்களுக்கு இந்த விஷ மருந்து ஊத்துறேன். அந்த விஷ மருந்து அவருக்கு ஊத்துனோம். ஆனா எதுவுமே நடக்கல. பசங்களா, சிவபெருமான் கடிச்சது பாம்பே இல்ல. இது ஒரு பேயோட விஷம் மாதிரி தெரியுது. என்ன சொல்றீங்க பூசாரி? பேயோட விஷமா? ஐயோ, இது வேற யாரோட விஷமும் அல்ல. அந்த இருளரிக்கையோட விஷம். அப்பதான் சம்பவத்தை கேட்டு அந்த போலீஸ்கார் வந்தாரு. ஏய் பசங்களா, சிவபெருமானுக்கு எப்படி பாம்பு கடிச்சது இன்வெஸ்டிகேஷன் பண்ண நான் வந்திருக்கேன். யாராவது சொல்லுங்க. எல்லாரும் பேசாம உம்முன்னு இருக்கீங்க. யாராவது ஒருத்தர் பதில் பேசுங்க. போலீஸ் அங்கிள், அந்த இருளரிக்கையோட விஷம் தான் சிவபெருமானுக்கு கடிச்சிருக்குன்னு பூசாரி சொன்னாரு. என்ன பாப்பா சொல்ற? இருளரிக்கையோ? அந்த இருளரிக்கி சுமார் 150 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அந்த வீட்டுல வச்சு பூட்டிட்டாங்க. அவ வெளியே வந்தா மட்டும்தான் அந்த விஷத்தை பரப்ப முடியும். இது எப்படி நடக்கும்? ஆமா, அது எப்படி நடக்கும்? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா போலீஸ்கார அங்கிள், நீங்க அங்கதான் உங்களுக்கு போன் பண்ணவே இல்ல. உங்களை யார் வர சொன்னா? யாரோ 2 பேர் இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போறாங்க அப்படின்னு நேத்தே எங்களுக்கு சொல்லிட்டாங்க. அப்படியா? அப்ப இது யாரோ ஒருத்தர் பிளான் பண்ணி தான் அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. இருங்க, என் போர்ஸ வர சொல்லி இமிடியேட்டா இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றேன். ஹலோ பாய், சீக்கிரம் வாங்க. இந்த ஊர்ல ஏதோ ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் நடக்க போகுது. சீக்கிரம் வாங்க. கொஞ்ச நாளா யாராவது ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்களா சிவபெருமான? சொல்லுங்க. அப்பதான் அந்த பூனை வந்து சொல்லுச்சு. போலீஸ் அங்கிள், சிவபெருமான கொஞ்ச நாளா ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணா. அவ பேரு இருளாயி. ஆனா ஊருக்குள்ள விசாரிச்சு பார்த்தா ஒரு பேய்னு சொல்றாங்க. நீங்க எல்லாம் சொல்றத வச்சு பார்க்கும்போது அந்த இருளாய் தான் இதுக்கெல்லாம் காரணமா இருக்கும்னு எனக்கு தோணுது. வாங்க போய் பார்த்துட்டு வரலாம். அந்த வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அந்த வீடு திறந்து கிடந்துச்சு. அந்த வீட்டோட கால் தடத்தை வச்சு பார்த்து ஊருக்குள்ள வந்தாங்க எல்லாரும். பால் அடைஞ்ச பங்களாவை யார் திறந்தது? 2 நாளைக்கு முன்னாடி திறந்துருக்காங்க. இந்த சூச்சபலோட அச்சு வச்சு நான் கண்டுபிடிக்கிறேன். யாருன்னு சொல்லிருங்க. இல்லன்னா அவங்கள இமிடியேட்டா அரெஸ்ட் பண்ணி உள்ள போட வேண்டியதா இருக்கும். தெரியாம கிட்ட போனா ஏதோ சத்தம் கேட்டுச்சு. சரி சரின்னு திறந்து பார்த்தேன். அப்புறம் உள்ள இருந்து ஏதோ ஒண்ணு புஷ் வெளியே ஓடிச்சு. பாப்போம், என்ன அசால்ட்டா சொல்ற? நீ பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? இப்ப நம்ம ஊருக்கு ஆபத்து. ஊர்ல இருக்கிற எல்லாரையும் அந்த இருளருக்கு அழிச்சிருவா. இது ஒரு பேயா இருந்துச்சுன்னா நாம இங்க இருக்கவே முடியாது. நான் ஓடிடுறேன் அப்படின்ட்டு அந்த போலீஸ்கார் ஓடிட்டார். மீனா, என்ன பண்றது? இனிமேல் என்ன பண்றது சொல்லு. டேய் கார்த்தி, அந்த இருளருக்கு ஓடுறதுக்கான ஒரே ஆளு நம்ம காளிதேவி தான். அந்த காளிதேவியை வர சொல்லுங்க. டேய் சிவபெருமான், அந்த பூசாரியோட வேலை பாரு கருநீலமா மாறிக்கிட்டே இருக்கு. சீக்கிரம் அந்த வாழையில எடுத்து கொண்டு வந்து மடிச்சு வைங்க. ஏய் சிவபெருமானுக்கு இந்த நேரமே நம்ம எப்படியாவது சிவபெருமானை காப்பாத்தி ஆகணும். சிவபெருமானை போல போக்க பார்த்தா காப்பாத்த முடியாதுன்னு தோணுது. அந்த பையன் பேசிட்டு இருக்கும் போது டக்குன்னு அந்த உடம்பு வானத்தை நோக்கி தூக்குது. சிவபெருமானே, என்னால முடியல. பசங்களா காப்பாத்துங்க.
என்னடா கார்த்தி இங்க இருந்து இந்த பூசாரியோட உடல் காணாம பறந்து போயிட்டாரு. அப்பதான் அந்த பூனை ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கோம். பசங்களா போயிட்டு போறோம் விடுங்க. வந்ததும் பூசாரியா இல்ல, அவதான் இங்க இருளறக்கி இங்க என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்காக வைத்தியர் வேஷத்துல வந்திருக்கா. அந்த வானமலை எல்லைக்கு போகும்போது அந்த பேய் தான் சிவபெருமான் அழிக்க ட்ரை பண்ணுச்சு. சீக்கிரம் வாங்க, நம்ம சிவபெருமானை காப்பாத்தி ஆகணும். அப்பதான் காளி தேவி வந்து சேர்ந்தாங்க. பசங்களா ஒண்ணு கவலைப்படாதீங்க, சிவபெருமானை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு காப்பாத்த முயற்சி பண்ணுவோம். இந்த காளி தேவி திண்ணீரை போட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த சிவபெருமான் எந்திரிச்சாரு. பசங்களா நான் சரியாயிட்டேன், என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி, இந்த கட்டை மட்டும் அவுத்து விடுங்க. சிவபெருமானுங்க இருங்க அவுக்குறேன். என்ன சிவபெருமானே இவ்வளவு கட்டியா இருக்கு, அவுக்கவே முடியல. என்ன அவுக்கவே முடியல? பசங்களா இது யாரோ ஒரு மந்திர வளையத்துல கட்டு போட்ட மாதிரி இருக்கு. அப்பனா வந்தவன் பூசாரி இல்ல, பூசாரி ரூபத்துல அந்த இருளரக்கனா வந்து இந்த கைத்த கட்ட போடுறதுக்கு தான் அவன் வந்திருக்கான். பசங்களா ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க சீக்கிரம். சிவபெருமானே எனக்கு வேற ஒரு வழி இருக்கு, ஆனா நீங்க அதை பண்ணுவீங்களா? என்ன வழியா இருந்தாலும் நான் பண்றேன், சொல்லுங்க. சிவபெருமானே அந்த வானத்தை நோக்கி நின்னீங்கன்னா அந்த ஹனுமனோட சக்தியால உங்க கையில அந்து போயிடும். ஹனுமான் சீக்கிரம் அந்த சக்தியை வச்சு இந்த கைத்தை அவுத்து விடு. டேய் கார்த்தி ஏன்டா போய் சொன்ன? ஹனுமானோட அனுமானே மேல இல்ல, ஹனுமானோட சக்தி மட்டும் எங்கடா இருக்க போகுது, எதுக்கு போய் சொன்னேன்? ஏய் நான் போய் சொல்லல, உண்மையாலுமே அந்த கைத்தை இப்ப நம்ம தான் அவுக்க போறோம். எப்படி அவுக்க போறோம் நம்ம? இங்க பாருங்க ராக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன், அந்த ராக்கெட் விட்டனா டாப்னு போய் அது மேல அடிக்கும், அவுத்துரும். ஓகேவா? ஏய் இது ரொம்ப ஆபத்தானதுடா, நமக்கு வேற வழி இல்ல சொல்றியா? சரி இதையே செய்வோம். கார்த்தி போய் அந்த ராக்கெட்டை பத்த வச்சுட்டான். அந்த ராக்கெட் பறந்து போய் சிவபெருமான் மேல டம்னு அடிச்சிருது. இப்ப அந்த கயிறு அவுந்துருது. மந்திர கட்டுகளோட இருக்கிற இலை அப்படியே போய் கலந்து விழுந்துருச்சு. பசங்களா மந்திர கட்டு அவுந்துருச்சு, சூப்பரான விஷயம் பண்ணீங்க. அந்த ஹனுமனோட சக்தினால என்ன கவுத்துட்டாரு. சிவபெருமானே ஹனுமனோட சக்தி கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இந்த ராக்கெட்டை வச்சு நாங்க தான் கொளுத்தணும். என்ன பசங்களா ராக்கெட் வச்சு கொளுத்துனீங்களா? ராக்கெட் வச்சு எனக்கு ஏதாவது ஆபத்தா இருந்துச்சுன்னா? ஆமா ராக்கெட்னு சொன்னா நீங்க மேல போயிருப்பீங்களா, அப்புறம் எப்படி உங்களை காப்பாத்துறது? சரி விடுங்க, எல்லாமே நல்லதுக்கு தான், இப்ப எல்லாமே சரியாயிருச்சு. பசங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.